உயர்கல்வி நிறுவனங்களுக்கு யுஜிசி கடிதம் என்ற அண்மை செய்தி இது. யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன், அதாவது உயர்கல்வி நிறுவனங்களுக்கு யுஜிசி கடிதம் அனுப்பியிருக்கிறது. தேர்தலில் இளைஞர்களின் பங்களிப்பை உறுதி செய்யவும் தேர்தல் ஆணையத்துடன் பல்கலைக்கழக மானியக்குழு ஏற்படுத்திய புரிந்துணர்வின் அடிப்படையில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கும் அண்மை செய்தி இது. தற்போது வந்திருக்கும் முக்கிய செய்தி, தேர்தல் குறித்த பாடங்களை உயர்கல்வியில் அமல்படுத்த பல்கலைக்கழக மானியக்குழு கடிதம் ஒன்றை எழுதியிருக்கிறது. இது குறித்து நமது குமுதம் செய்தியாளர் கீதன் தரும் விரிவான தகவல்களை கேட்கலாம். உயர்கல்வி நிறுவனங்களுக்கு யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் என்று சொல்லக்கூடிய யுஜிசி கடிதம் அனுப்பியிருக்கும் அண்மை செய்தியை பார்த்தோம். இது குறித்த உங்கள் விளக்கங்களை எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். வணக்கம். குறிப்பாக இந்தியா அளவை வரை இளைஞர்களுடைய அந்த வாக்களிக்கும் ஆர்வம் என்பது தேர்தல்களில் போதிய அளவு இல்லாமல் இருக்கின்றது. குறிப்பாக தேர்தல் காலங்களில் அவர்கள் அதிக அளவில் முன்வந்து வாக்களிக்காமல் இருந்து வருவதை தேர்தல் ஆணையம் கண்டறிந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து ஏற்கனவே கடந்த ஆண்டு தேர்தல் ஆணையம் பல்கலைக்கழக மானியக்குழு எனப்படக்கூடிய யுஜிசியுடன் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. அதன்படி குறிப்பாக உயர்கல்வி நிறுவனங்களில் தேர்தல் குறித்த அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய வகையில் பாடங்களை அறிமுகப்படுத்த தற்பொழுது பல்கலைக்கழக மானியக்குழு அனைத்து பல்கலைக்கழகங்களுக்கும் உயர்கல்வி நிறுவனங்களுக்கும் கடிதம் ஒன்றை அனுப்பி இருக்கின்றது. குறிப்பாக ஓட்டர் எஜுகேஷன் மற்றும் எலக்ட்ரோ லிட்ரேசி அப்படிங்கிற அந்த பாடங்களை அறிமுகப்படுத்தி சொல்லியிருக்காங்க. அந்த அடிப்படையில குறிப்பாக இந்த இளம் தலைமுறையில் வரக்கூடிய தேர்தல்களில் எதிர்காலத்தில் அதிக எண்ணிக்கையில் தங்கள் பங்களிப்பை தேர்தலில் உறுதி செய்யும் வகையில் இந்த பாடங்களை உயர்கல்வியில் அமல்படுத்த தற்பொழுது உத்தரவிடப்பட்டிருக்கின்றது. எனவே தேர்தல் மற்றும் வாக்கு செலுத்துவதன் முக்கியத்துவத்தை எதிர்கால இளைஞர்களிடம் கொண்டு செல்லும் நோக்கத்தில் இந்த கடிதம் என்பது தற்பொழுது உத்தரவு அனுப்பப்பட்டிருக்கின்றது. இளைய சமுதாயமும் தேர்தலில் பங்கெடுக்க வேண்டும் என்ற உயர்கல்வி நிறுவனங்களுக்கு யுஜிசி கடிதம் குறித்த தகவல்களுக்கு நன்றி கீதன்.